ஹீரோ காட்டுக்கு நடுவில் ஒருத்தன் தலைகையை தொங்க விட்டு வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கழுத்துல கத்தியால குத்தி அவன் கொலை பண்ணிருக்காரு. இவரே சில எவிடன்ஸ் எல்லாம் அங்கே போட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. அவர் போலீஸ் ஸ்டேஷன் போன கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வருது. அவர் கூட வேலை செய்கிற போலீஸ் ஆஃபீஸரோட காட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தேடுறாங்க. அங்கே கிடைச்ச எவிடன்ஸ் எதுவும் பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தெரியுது. இவரும் ஒரு டீமும் சேர்ந்து கேஸ் நல்லா தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திரும்பவும் ஹீரோ யாருக்கும் தெரியாமல் இன்னொருத்தனை கடத்தி கொண்டு போய் காட்டுக்கே தலைகளை தொங்க விட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணுறாரு. அப்போ ஒரு கூட வேலை செய்கிற ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்து அதை தடுத்துடுறாங்க. நீங்கள் இந்த ஒரு கொலையை தடுத்தாலும் இந்தியா முழுக்க இதே மாதிரி கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஹீரோ ஜம்மு காஷ்மீரில் வேலை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் கொலை நடக்கிறத பார்க்குறாரு. இதே மாதிரி இந்தியாவில் வேற எங்கேயா கொலை நடந்திருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்தியாவில் வேறு ஸ்டேட்டில் இதே மாதிரி கொலை நடந்ததுன்னு தெரிய வருது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஒருத்தன் கிடைக்கிறான். அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் திடீர்னு சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறான். அப்போ அவங்ககிட்ட இருந்த கத்தியில் மட்டும் சிடிகேன்னு எழுதியிருக்கு. சிடிகேனா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அது ஒரு இல்லீகல் வெப்சைட்டுன்னு தெரியுது. அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் நம்புறாங்கன்னா 2 பேரும் இதே மாதிரி கொலை பண்ணி அவங்க உடம்புல இருக்க பிட்டிட்டு இருக்கலானே அட்மின் தானே எடுக்கணும். நீங்கள் அந்த வெப்சைட்டில் நம்புறாங்கன்னா இதே மாதிரி 2 கொலையை பண்ணி அந்த 2 வீடியோஸ் அந்த வெப்சைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களை நம்பராக சேர்த்துப்பாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அந்த கேங்குள்ளே போகிறதுக்காக இவரும் அதே மாதிரி 2 பேரை கொலை பண்ணி அந்த வீடியோ போடுறாரு. அவர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே மெம்பராக சேர்த்துக்கிறாங்க. அப்போ தான் கூட அந்த போலீஸ்காரி சாதாரண மக்களை கொலை பண்ணிட்டு தப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேருமே ரேப் பண்ணவனுக்கு தான், அதனால தான் அவங்க 2 பேரும் தேர்ந்தெடுத்து கொலை பண்ணேன்னு சொல்கிறாரு. ஹீரோ அந்த வெப்சைட்டில் நம்பர் ஆனதுக்கப்புறம் ஒரு நேரில் வர சொல்லி ஒரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் தராங்க. அங்கே போனவொடனே ஹீரோட கண்ணை மூடி அவங்க இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனோடனே அவரை மாதிரி 5 பேர் புதுசாக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. ஆளுக்கு கையில் கத்தி கொடுத்து ஒவ்வொருத்தராக போய் கயிறு அறுத்துட்டு வர சொல்கிறாங்க. ஹீரோ கடைசியாக போய் கயிறு அறுக்கிறாரு. அப்போ அது கயிறு பிரிஞ்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 2 துண்டாக போயிடுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேறு யாரும் இல்லை, ஹீரோ கூட வேலை செஞ்சிருந்தான். ஆனால் ஹீரோ அந்த கேங்கை பிடிக்கும்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காரு. அதுக்கடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கே போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டாருன்னு தெரிய வருது. உடனே வில்லங்கெல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. அவங்க 5 பேரில் யார் சண்டை போட்டு கடைசியாக உயிரோடு இருக்கீங்களோ அவங்க தான் நம்பாள், மற்றவங்களாம் சிடிகே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து 5 பேரையும் கொடூரமாக கொலை பண்ணி போட்டுறாரு. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு பார்ட்டி வைக்கிறாங்க. ஒரு கை குழந்தையை கொலை பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கத்தி எடுத்து அவங்க எல்லாரும் வெட்டி போட்டு அந்த குழந்தைய அங்கே தூக்கிட்டு ஓடி வந்துடுறாரு. ஹீரோ குழந்தைய காப்பாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஏன் அந்த உடம்புலேருந்து பிட்டிட்டரி கிளாண்டை மட்டும் எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் கம்பெனி தான் இந்த மாஃபியாவை நடத்திருக்காங்க. உலகத்தில் இருக்க பணக்காரங்களாம் இளமையாக வச்சுக்கிறதுக்கான மெடிசனை பிட்டிட்டரி கிளாண்ட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அதுக்காக தான் எல்லாரையும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது.